ஹலோ, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான டாபிக்னு பார்க்குறோம். ஸோ நம்மள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கற்றுக்கணும், அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக சில ஹேபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைப்பாங்க. அந்த ஹேபிட் அவங்களோட கெரியருக்கும் சரி, அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நம்புவாங்க. ஸோ அந்த ஹேபிட்ஸை கொண்டு வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவோம். ஆனால் அந்த ஹேபிட்ஸை கொண்டு வர ட்ரை பண்ணுறதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆவாங்க. அதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஹேபிட்ஸை எப்படி அவங்க ஃபார்ம் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பங்கு வந்து இருக்குது. ஜென்ரலாக நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மித் வந்து இருக்குது. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் 21 நாள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஹேபிட்டாக மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு சயின்டிஃபிக் பார்க்கும்பொழுது அது ட்ரூவான்னு பார்த்தீங்கன்னா பார்ட்லி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேபிட் ரீசன் பண்ண ரிசர்ச்சில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஹேபிட் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகிறதுக்கு மினிமம் 18 நாள்ல இருந்து மேக்ஸிமம் 266 நாள் வரைக்கும் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவரேஜாக கனெக்ட் பண்ணும்போது 66 நாட்கள் வரைக்கும் கூட ஒரு நியூ ஹேபிட்டை நீங்கள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ ஒரு நியூ ஹேபிட் ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு நான் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து நினைக்கிறாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க டெய்லியும் காலையில் தன்னை ஸ்ட்ரெஸ் பண்ணி அவங்க எந்திரிச்சு புக்கை வச்சு படித்தாங்க அப்படின்னா அது ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் ஆகுமானா சான்சஸ் ஆர் லெஸ். ஸோ இதில் வந்து என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு ஹேபிட்டை ஃபார்மேஷன் பண்ணுறோம் அப்படின்னும்பொழுது அது வந்து சில விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அந்த பேசிக்காக பார்க்கும்போது ஒரு நியூ ஹேபிட் நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா அடிப்படையில் 3 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபர்ஸ்ட் திங், அந்த ஹேபிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிச்சு பண்ணணும். அண்ட் ஆல்சோ அந்த ஹேபிட்டை எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு நியூ ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது அதாவது பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே பெரிய லெவல் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எழுந்திரிச்சு படிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ உடனே 5 o'clock 4 o'clock வந்து பார்த்தீங்கன்னா அலாம் வச்சு எழுந்திரிச்சு ஸ்ட்ரெயின் ஆகி படிப்பாங்க. ஸோ அதை விட இப்போ நார்மலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 o'clock இல்லை 8 o'clock எழுந்திரிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1 hour அது ஒரு ½ an hour பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி எழுந்திரிச்சு அந்த டைமை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். ஏன்னா நீங்கள் எடுத்தோடனே ஒரு பேர்டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாடிக்கு வந்து நீங்கள் கொடுக்கும்பொழுது அதோட ரியாக்ஷன் மூலயமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்காது. நெக்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்குது. ஒரு நியூ ஹேபிட் அவங்க ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த ஒரு பயத்தினாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ இடையில நான் ஒரு நாள் 2 நாள் ஸ்கிப் பண்ணால் என்ன பண்ணுறது? ஸோ ஒரு ஹேபிட்டை நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னும்போது ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஹேபிட்டை நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஹேபிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷெடியூல் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, டெய்லி காலையில் எந்திரிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு படிக்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த இது படிச்சுட்டே வரும்போது ஒரு 1 நாள் 2 நாள் நீங்கள் மிஸ் பண்ணுறது அந்த ஹேபிட்டை எந்த விதத்துலையும் பாதிக்காது. ஸோ 2 நாள் 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஆகிறது நேச்சர் தான். ஸோ அந்த ஸ்கிப் ஆகுமே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ராக்ரஸ் உங்களுக்கு போயிருமா அப்படின்னு சொன்னீங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ 2 நாள் 3 நாள் ஸ்கிப் ஆகுறது சகஜம் தான். அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் அந்த ஒரு குட் ஹேபிட் கூட நீங்கள் ஸ்டிக்காக இருக்கிறது அப்படின்னா ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ ஸ்டிக்காக இருக்கலாம், தப்பு இல்லை, ஓகேங்களா? அடுத்து 3வது ஒரு விஷயம், ஸோ ஒரு குட் ஹேபிட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட அவுட்புட் வந்துங்கன்னா கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் இருக்க அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் 3வது பாயிண்ட். ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் பாயிண்டோட ரிலேட்டாக இருக்கும். ஸோ எடுத்த உடனே நீங்கள் ப்ரொபோஷனல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஹேபிட்டை வந்து பார்த்தீங்கன்னா பழகிக்கிறது தான் பெட்டரான ஆப்ஷன். ஸோ நீங்கள் ஹேபிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். பேசிக்காக நம்ம ரீசெண்ட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷேர் மார்க்கெட் பற்றி பார்த்துருப்பேன். ஸோ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை பற்றி நீங்கள் கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஒரு பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஹேபிட்னா டே டு டே மார்க்கெட் சென்சஸ் எப்படி போய்கிருக்கு, என்னென்ன ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இந்த இதை நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே நாள் 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து அந்த மானிட்டரில் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ஃப்ரீ டைமில் ஒரு 5 minutes 10 minutes மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். ஒன்ஸ் அதில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கெயின் ஆகும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க உங்களுக்கு அந்த மார்க்கெட் பற்றின எல்லா விஷயங்களும் சீக்கிரமாக ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான விஷயம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ போட்டு லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.